அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்க்குறீங்க. இந்த வீடியோவை ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்களேன். என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்ல. கேட்கும் பொழுது தான் மனிதனுக்கு அறிவு அதிகரிக்குமா. கேள்வி என்ற ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் படைச்சிருக்கிறார்ல. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு மனிதனா, இயேசு மனுஷனா, இல்ல கடவுளா அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாருமே கடவுள் கடவுள், கிறிஸ்தவர்களாம் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அவர் கடவுள் இல்லைங்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க. அதோட காரணம் என்ன? கொஞ்சோடு பார்ப்போமே. ஒன்றும் கிடையாது. கடவுள் மனிதனுக்கு கொடுத்தது 3. என்ன தெரியுமா? அது ஒன்று பைபிள், இன்னும் பகவத்கீதை, இன்னொன்று குரான். இதில் பைபிள் அதிக இடங்களில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்ட சொன்னா நம்ம திருக்குறள், உலக பொதுமொழி திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த பைபிள் 227 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு எல்லாருமே கடவுள் சொல்றாங்களான்னு பார்த்தா, பைபிள்ல இத்தனை அதிகாரங்கள் இருந்தும் இயேசு எந்த இடத்திலும் நான் கடவுள் என்று ஒரு இடத்துல கூட சொல்லல. அப்புறம் இயேசு யாரு? மனிதனா, மாமனிதனா, கடவுளா? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவர் செய்த அற்புதங்கள் கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா ஒரு ஊர் கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. அங்க திராட்சை ரசம், அப்பெல்லாம் கல்யாணத்துக்கு திராட்சை ரசம் அந்த சப்பாத்தி மாதிரி ஒன்று தான் கொடுப்பாங்க. அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. அப்போ அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி இது மாதிரி திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. அப்படியா? நான் என்னமா பண்றது? ஒன்னால முடிவு செய். அப்படியா? ஒரு 7 பேரை வச்சு பெரிய பெரிய அண்டா, அந்த அண்டாக்கள்லாம் தண்ணி ஊற்றுக்கிறாங்க. தண்ணி ஊற்றி வானத்தை பார்த்து ஏதோ ஒரு ஜபம் சொல்றாரு. அந்த தண்ணீர் எல்லாம் ரசமாக மாறியது, திராட்சை ரசம். அவர் செய்த முதல் அற்புதம். அவர் மெயினா வந்தது என்னன்னா, இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக மட்டும்தான் வந்தாரு. நம்ம இந்தியா அடிமைப்பட்டு கிடந்ததுல, நம்ம காந்திஜி எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கினார். அதே மாதிரி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக சில அற்புதங்களை செய்தார். மனம் மாறுங்கள் என்று சொன்னார். என்ன பின்தொடருங்க, பாவத்தை செய்யாதீங்கடா, அதை தான் சொன்னார் ஒழிஞ்சி நான் கடவுள் என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை. அவர் என்ன நினைச்சாருன்னா, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், பாவத்திலிருந்து ஒழிடண்ட, பாவத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாரு. அதுக்குதான் ஒரு பைபிள் ஒரு வரி உண்டு, பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே, புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி நானும் சாதாரணப்பட்டவன் என்ற ஒரு உண்மையை உணர்த்தினார். அதே மாதிரி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இந்த மனித இனத்திற்கு சொன்னது ஒண்ணு, பாவம் செய்யாதீங்கடா, மனுஷனா இருங்க, பிறர் மீது அன்பு காட்டுங்க. அதனாலதான் இயேசு மனிதன் அல்ல, அவர் ஒரு மாமனிதனாக கடவுளின் தூதுவராக பார்க்கப்படுகிறார். புத்தன் காந்தி இயேசு வந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. இயேசு பிறந்தது முதல் இறக்கும் வரை ஏழ்மையாக வாழ்ந்தார், சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் உண்மை இருந்தது, அன்பு இருந்தது, அகிம்சை இருந்தது. அதனால்தான் அவர் இறந்த பிறகு உலகம் முழுதும் கடவுளாக இயேசுவை பார்க்கப்பட்டார்கள். இன்றும் இயேசுவை மதிக்கிறார்கள், இன்றும் இயேசுவிடம் தன்னுடைய குறைகளை கேட்கிறார்கள். அதனால்தான் இயேசு கடவுளாக உயர்த்தப்படுகிறார். நீங்களும் கடவுளாகலாம். அவர் சொல்கிறார், நான் மட்டும் அற்புதம் செய்யறேன், நீ கடுகளவு கடவுள் மீது விசுவாசம் வைத்து இந்த மரத்தை நகர் என்று சொன்னார், இந்த மரம் நகரும் என்று சொன்னார் அந்த இயேசு. மனிதர்களே, நண்பர்களே, இயேசுவை வழி பின்தொடர்வோம். நான் மதத்திற்காக சொல்ல வரல, அவர் என்ன சொன்னார்? அன்பு காட்டுங்கள், மனிதனை மனிதனாக நேசியுங்கள். நன்றி. என்னுடைய இந்த வீடியோவுக்கு எல்லாருமே
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோ உங்களுக்காக போடுறேன். என்னுடைய வீடியோவுக்கு பின்தொடருங்க. நன்றி நன்றி நன்றி.